என்னுடைய இனிய மதிய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கெடமலைக்கு சாலை அமைக்கக்கூடிய பணிக்கு எந்த அளவுக்கு நாங்கள் மெனக்கெட்டிருக்கிறோங்கிறத மிக அழகாக படிப்படியாக விளக்கி இன்றைக்கி நம்முடைய மாநிலவை உறுப்பினர் கேஆர் ராஜேஷ்குமார் அவர்கள் உங்களுக்கு உரையாற்றிருக்கிறார். முதல்ல இதுக்கு எப்படி விண்ணப்பச்சத்திலிருந்து இன்றைக்கி இந்த திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வு வரைக்கும் எவ்வளோ இன்னல்களை சந்தித்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சாலை அமைக்கக்கூடிய பணியை நம்ம கொண்டு வந்து அதில் வெற்றி கண்டிருக்கிறோங்கிறத நம்முடைய மாநிலவை உறுப்பினர் கேஆர் ராஜேஷ்குமார் அவர்கள் சொல்கிறத வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழங்குடியினர் சொந்தங்களும் இதை கண்டிப்பாக இதை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்கவே இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்முடைய அண்ணன் KP ராமசாமி அவர்கள் சொன்னது போல் 2006 எப்படி இந்த பழங்குடியினர் பகுதி மக்களுக்கு இருள் சூழ்ந்த அவங்க வாழ்க்கைக்கு மின் வசதியை கொண்டு வந்து ஒளி வீசினமோ, அதே போல் மீண்டும் 2021 நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைந்தபோது வழியில்லாத இந்த பழங்குடியினர் சொந்தங்களுக்கு வழியை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இப்படிப்பட்ட சாலையை நாங்கள் உங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம். இந்த சாலை அமைக்கக்கூடிய பணி என்பது நம்முடைய மாநிலவை உறுப்பினர் சொன்னது போல் இது ஏதோ ஒரு கோரிக்கை இல்லை, இது ஒரு மிகப்பெரிய கனவு. இன்றைக்கி நாங்கள் அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போதே இந்த சாலையோட அழகான வடிவமைப்பு அங்கேருந்து தெரியுது. இந்த சாலை அமைக்கக்கூடிய பணியில் எத்தனை அரசு துறை அதிகாரிகள் மிக சிறப்பாக பணியாற்றினாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாத்தையும் நினைவு கூர்ந்தார். உள்ளபடியே நான் இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் இதற்காக அர்ப்பணித்து செயல்பட்ட அனைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்கும், அதில் பணியாற்றிய அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் சொந்தங்களின் சார்பாக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அவ்வளோ சாதாரணமாக இந்த சாலை அமைக்கப்படவில்லை. நம்முடைய மாநிலங்களிலேயே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக எங்கே தடைப்பட்டு போவோம் அப்படின்னாவே வனப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வனத்துறையில் தான். ஆனால் இந்த வனத்துறையிலையும் இந்தளவுக்கு சிறப்பாக கையாண்டு இந்த சாலையை போட்டிருக்கோம். நான் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது எனக்கு பல்வேறு விண்ணப்பங்கள் வரும். வெவ்வேறு வனப்பகுதிகளில் பல்வேறு பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த சாலை தான். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட வன அலுவலர் மேடம் மாதவி யாதவ் அவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விண்ணப்பங்களும் வரும்போது அந்த விண்ணப்பங்கள் ரீதியாக அந்த பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த பகுதியை சார்ந்த கழகத்தின் முக்கியஸ்தர்கள் என்னை பார்ப்பாங்க. எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் சாலை வேணும். அது இவ்வளோ பெரிய சாலை கூட கிடையாது, ஒரு 1 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர், இது போன்ற சாலைகளுக்கே அவங்க அந்தளவுக்கு திண்டாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வனத்துறையில் அவங்க கடைபிடிக்க வேண்டிய அந்த பல்வேறு விதிமுறைகள் அவ்வளோ ஈஸியாக பிடிபடியாது, ரொம்ப கஷ்டம். அது புரிந்து அதை ஒவ்வொருத்தரையும் அதை பின்தொடர்ந்து அதற்கு எப்படி அந்த சாலைக்கான ஒப்புதலை வாங்கி அதற்கான பங்களிப்பு, அதற்கான கூடுதல் நிலம், இதற்கான மரம் வெட்டுறதுக்கான ஒப்புதல், இது எல்லாமே ஒரு கடினமான விஷயம், அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்படியே அந்த விண்ணப்பத்தை அவங்க முதல்ல துவங்கி ஆரம்பித்தாலும் நடுவில் விட்டுருவாங்க. இதனால் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் துறை அமைச்சராக இருக்கும்போது என்கிட்ட புலம்புவாங்க. ஏன்னா மக்கள் அவங்களுக்கு அவங்க மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள், இவங்க சொன்ன அந்த வாக்குறுதி, இது எல்லாத்தையும் நினைத்து துறை அமைச்சர் முறையில் என்கிட்ட முறையிடுவாங்க. அப்போ நான் சொல்லுவது இதுதான், இது மாதிரி நிறைய விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு. இதனால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய வனத்துறையில் இருக்கக்கூடிய அந்த மானியத்திலேயே இந்த சாலை ஒப்புதல் வாங்கிறதுக்கு நம்ம என்னென்ன நடைமுறைகள், என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய துறையின் மானியத்திலே இதற்காக 10 நிமிஷம் ஒதுக்கீடு செஞ்சு
அவங்களுக்காக எளிமையாக புரிய வைக்கணும். ஏன்னா இது அவங்களுக்கு புரிஞ்சாதான் அதை கடைபிடிக்க முடியும். அதை கடைபிடிச்சாதான் அங்கே இருக்க மக்களுக்கு அந்த சாலைகளை போட முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த நிதி ஒதுக்கீடு செய்கிறதுலாம். அதனால் இதை நம்ம வந்து தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக என் மானியத்திலேயே நான் இதற்காக ஒரு 10 நிமிஷம் எடுத்து பேசினேன். யார் யார் என்னென்ன சாலைகள் கேட்குறாங்களோ அதை மட்டும் நான் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் என்னுடைய முகநூலிருந்து அதை பகுதியை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அது அந்தளவுக்கு கஷ்டம். இந்த பணியை நம்முடைய மாவட்ட செயலாளர், நம்முடைய மாநிலவை உறுப்பினர்கள் 2021 வந்த உடனே இதை திறமையாக இதை புரிந்து அதை உள்ளபடியே அதை திறமையாக கையாண்டு இன்னைக்கு இதை செய்ததுனால தான் இன்னைக்கு இந்த சாலை நம்மளுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அவர் ஆரம்பிக்கும் போது, இந்த பணியை ஆரம்பிக்கும் போது என் கூட இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கான துறைகள் எனக்கு மாற்றப்படும் போது நான் இன்னமும் அதை கூடுதலாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது. அதை மிக அழகாக அதற்காக கடுமையாக உழைத்து அது யார் யார்கிட்டலாம் நம்முடைய துறை அதிகாரிகள் கூட பல்வேறு அறிவுரைகளை கேட்டு இதை கரெக்டாக பின்தொடர்ந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த சாலை பணிகளை நம்ம போட்டதுனால தான், அந்த விண்ணப்பத்தை போட்டதுனால தான் இன்றைக்கி இந்த சாலை பணிகள் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஆக இந்த சாலை வந்து அவ்வளோ சாதாரணமாக வரல. அதனால் அதுதான் இன்றைக்கி இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் ஆர்.எம். துரைசாமி அவர்கள் உட்பட, அண்ணன் கே.பி. ராமசாமி அவர்கள் கூட உட்பட, நம்முடைய ராஜேஷ்குமார் அவர்கள் உட்பட எல்லாரும் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இந்த சாலை அமைக்கக்கூடிய பணிகளின் கதைகள் அவங்க திருப்பி சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ கீழே இருக்கிற பகுதிகளில் நம்ம வந்து சாதாரணமாக வந்து இதற்கான நிதி கேட்டு இதற்கான டெண்டர் கோரப்பட்டு இதற்கான வேலை முடியல. அதனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பழங்குடியின சொந்தங்களும் இதை நீங்கள் ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை ஆழமாக நீங்கள் உணரணும். இதை நாங்கள் இல்லைன்னா வேறு யாரும் இதை பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் உளமாற நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு நாங்கள் முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் எங்களை நம்பி நீங்கள் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செஞ்சுருக்கிறீங்க. இன்றைக்கி நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, உங்களுக்கான துறையை கூட ஆன அமைச்சராக நான் இருக்கிறேன்னா அதற்கு காரணமே நீங்கள் தான், பழங்குடியின சொந்தங்கள் நீங்கள் தான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா பகுதிக்கும் நான் போனேன் வாக்கு கேட்டு. நம்முடைய அண்ணன் கே.பி. ராமசாமி சொன்னது போல் கடைசியாக இந்த நாமரிப்பேட்டை ஒன்றிய பகுதிக்கு வரும்போது ஒரு பகுதிகள் எனக்கு வாக்கு குறைஞ்சாலும் கடைசியாக நான் நம்பின மக்கள் யாருன்னா பழங்குடியின மக்கள். நான் நம்பின மாதிரியே என்னை கைவிடலை. நீங்கள் எப்படி எங்களை கைவிடலையோ அதே போல் நாங்கள் உங்களை கைவிடலை, எப்போதும் கைவிட மாட்டோம். அதனால தான் இன்றைக்கி இந்த சிறப்பு வாய்ந்த பணிகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி இந்தளவுக்கு நானும் நம்முடைய அண்ணன் கேஆர்என் அவர்களும் இந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக பழங்குடியின மக்களுக்கு நாங்கள் பணியாற்றுறதுனால தான் இன்றைக்கி இறைவனும் இயற்கையும் பழங்குடியினர் துறையே எங்களுக்கு தந்திருக்கு. இன்றைக்கி அந்த துறையினால் இன்றைக்கி இன்னும் நிறைய பணிகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி பழங்குடியினர் துறைக்கு உள்ளபடியே வந்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பழங்குடியினருக்கு கூடுதல் கவனம் செலுத்தி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்துட்டார். அவங்களுக்கான தொகுப்பு வீடுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யக்கூடிய தொல்குடி என்கின்ற திட்டத்தை உருவாக்கி அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கான பல்நோக்கு மையங்களாக இருக்கட்டும், சமுதாய கூடங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான போர் வசதி, தண்ணி வசதியாக இருக்கட்டும், அவங்களுக்கான சாலை அமைக்கும் பணிகளாக இருக்கட்டும், அது மாதிரி என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த தொல்குடி திட்டத்தின் கீழே நாங்கள் கொண்டு வரோம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த துறை அமைச்சராக, இந்த சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கும் பட்சத்தில் முதல் முறையாக நானும் நம்முடைய துறை செயலாளர்களும் பழங்குடியின ஆணையரும் நாங்கள் எல்லாரும் வந்து இந்த பகுதி பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் 2 நாள் தங்கி உங்களுடைய கலந்துரையாடி உங்களுடைய தேவைகளை நாங்கள் புரிஞ்சு கொண்டு அதை குறிப்பெடுத்து அதை உடனே செயலாக்கம் கொண்டு வரும் விதத்தில் இப்போ கூடுதலாக கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சு உங்களுக்கான பணிகள் நிறைவடைய போக இருக்கிறது. வர காலத்தில் இன்னும் ஒரு சில நாங்கள் டெண்டர் ஒப்பந்தம் கூறப்பட்டு அதற்கான பணிகளும் உங்களுக்காக நடைமுறைப்படுத்த இருக்கிறோம். அதனால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பழங்குடியின மக்களுக்கு தேடி தேடி என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இப்போ புதுசாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக வாழை ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற
மையத்தை நம்முடைய பழங்குடியினர் இருக்கக்கூடிய நம்முடைய பெரப்பஞ்சோலை பகுதிகளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இது மாதிரி எண்ணி எண்ணி அவங்களுக்கு தேவைகள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து தேடி தேடி நாங்கள் உங்களுக்காக பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம், அடுத்த தடவை 2026 மலரப்போவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர் யார் நின்னாலும் அவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க. அவங்க வெற்றி பெறத்துக்கு காரணம் யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள் நீங்கள் தான் அப்படிங்கிறத நாங்கள் முழுமனதாக நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்று தான், இவ்வளோ தூரம் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் உங்களுக்காக பாடுபட்டுருக்குறோம். பழங்குடியினர் சொந்தங்கள் இருக்கக்கூடிய இங்கே அனைவரும் ஒரு ஓட்டு மாறாமல் இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை நீங்கள் இந்த சட்டமன்ற பேரவைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை நான் தாழ்மையாக கேட்டு, அதை நான் நம்பி கண்டிப்பாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதை நன்றி கூர்ந்து நாங்கள் திருப்பி அதை உங்களுக்கு அந்த பணியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக இதை புரிந்து இதை உணர்ந்து இன்றும் என்றும் நீங்கள் எங்களுக்காக செயல்படுவீர்கள், நாங்களும் உங்களுக்காக அர்ப்பணிப்போடு செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும், மாவட்ட நிர்வாகத்துக்கும், கழக தோழர்களுக்கும், பழங்குடியினர் சொந்தங்களுக்கும் என் அன்பு நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எடுக்க சொல்லுங்க யாரோ சீனிவாசன்.